இந்த வடக்கனுக்கிட்ட போய் இந்தியாவோட நேஷனல் லாங்குவேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, What is the national language of India? Hindi. 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 அவனுங்க கண்ணை மூடிட்டு ஹிந்தின்னு சொல்லுவாங்க. ஆனா அவனுக்கு தெரியாது இந்தியாவுக்கு ஒரு நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் அடிச்ச அடி அப்படி. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க ஓயாம வந்து ஒன் நேஷன் ஒன் ரிலீஜியன் ஒன் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மறைமுகமா வந்து மக்களுக்கு நடுவில் திணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால இந்த வீடியோல ஹிந்தியோட உருட்டு வரலாறு எக்ஸ்போஸ் பண்ண போறோம். அதை தாண்டி ஹிந்திங்கிற ஒரு மொழி வந்து பார்த்தீங்கன்னா நம்மள விடுங்க வடக்கனுங்களுக்கு உண்மையாலுமே தாய்மொழியா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா பிரிச்சு மேய போறோம். அதை தாண்டி நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி திணிப்புக்கு அகேன்ஸ்டா என்னென்னலாம் போராடினாங்க, ஹிந்தி வந்து ஒரிஜினலாகவே எத்தனை மொழிகள் அழிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வெல்கம் டு ஹிந்தியோட வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 400 வருஷம் தான் வந்து அடங்கும். இருந்தாலும் வந்து அது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேணாமா? ஸோ இந்த ஆரியன் மைக்ரேஷன் தியரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவனுங்க வந்து சுமார் 3500 வருஷத்துலேருந்து 2500 வருஷத்தில் குடியேறுறாங்க. அப்படி குடியேறும் போது அவங்க வந்து இந்த அவஸ்தான் அப்படிங்கிற ஒரு மொழியில் இன்ஸ்பயர் ஆகி சந்தாசா அப்படிங்கிற ஒரு மொழியை இங்கே கொண்டு வராங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு மொழி குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைலக்ட்ஸை வந்து இங்கே கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது இந்தியாவோட கலக்கும்போது தமிழ்னு வச்சுக்கோங்க, இல்லை தொல் தமிழ்னு வச்சுக்கோங்க, இதோட கலக்கும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து ஒரு மொழி உருவாகுது. அந்த மொழி தான் பிராகிருதம். என்னது பிராகிருதமா? அப்போ சமஸ்கிருதம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி தமிழ் வெர்சஸ் சன்ஸ்கிருத் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் இந்த மாதிரி நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். சன்ஸ்கிருத் முதல்ல வரல, பிராகிருத் தான் வந்திருக்குன்ட்டு ஆதாரத்தோட உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வீடியோ முடிச்சதும் அதையும் போய் பார்த்துருங்க, சரிங்களா? இப்போ இந்த மாதிரி பிராகிருதம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது. அந்த பிராகிருதத்துக்கு வெவ்வேறு டைலக்ட்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா பிராகிருத், சௌரசேனா, அதுக்கப்புறம் மகதி, அவதி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான லாங்குவேஜ் ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து வடக்கில் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ இஸ்லாமியர் படையெடுப்பு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த முகமது கசினி, முகமது கோரி இவங்கெல்லாம் வராங்க. இந்த டெல்லி சுல்தானேத்து இவங்கெல்லாம் வந்து இந்த படையெடுத்து வரும்போது அந்த நார்த் பெல்ட் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த யமுனை ஆற்று கரை, டெல்லி, மீரட் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர்களுடைய லாங்குவேஜான பர்ஷியன், அரபிக், டர்கிஷ் இதுவும் பிராகிருதமும் கலந்து ஒரு வர்ணாகுலர் டைலக்ட் உருவாகுது. வர்ணாகுலர் டைலக்ட்னா அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டி, ஒரு சின்ன நிலப்பரப்பில் பேசக்கூடிய ஒரு மொழி, சரிங்களா? ஸோ இந்த மொழியை வந்து பார்த்தீங்கன்னா கரிபொலி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெள்ளக்காரன் வந்து இந்தியாவை கேப்சர் பண்ணும்போது அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு சைடில் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி, இப்போ தமிழாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவன் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவன் வந்து கம்யூனிகேட் பண்ணுறான். ஆனால் நார்த் இந்தியாவில் அந்த மாதிரி கிடையாது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் பேசுகிறத வந்து லக்னோவில் வேறு மாதிரி பேசுகிறான். அந்த மாதிரி இவங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு லாங்குவேஜே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தன் புரிய மாட்டேங்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த ஒரு ஆட்சி பண்ணுறதுக்கு ஒரு காமன் லாங்குவேஜ் தேவைப்படுது. அதனால 19ஆம் நூற்றாண்டில் ஜான் கில்கிறிஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்குவா ஃப்ராங்கா உருவாக்குறாரு. அந்த மொழி வந்து ஹிந்துஸ்தானின்னு சொல்லுவாங்க. முதல்ல லிங்குவா ஃப்ராங்கானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இப்போ நிறைய லாங்குவேஜ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அதுலேருந்து காமனான சில வார்த்தைகளை எடுத்து அப்படி உருவாக்குற ஒரு மொழி தான் லிங்குவா ஃப்ராங்கான்னு சொல்லுவாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இங்கிலீஷ். இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓனாக ஒன்றும் லாங்குவேஜ் எல்லாம் வந்து பில்ட் பண்ணலை. அதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லட்டின், கிரீக். நீங்கள் டெஃபினிஷன் படிக்கும்போது கூட திஸ் வேர்டு கம் ஃப்ரம் லாட்டின் வேர்ட், திஸ் வேர்டு கம் ஃப்ரம் கிரீக் வேர்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன் தமிழ்லேருந்து கூட ரைஸ் அரிசிலேருந்து வந்துச்சு, மேங்கோ மாங்காலேருந்து வந்துச்சு, ஜிஞ்சர் இஞ்சின்ற வேர்ட்லேருந்து வந்துச்சு. இந்த மாதிரி கடை வாங்கி அதுவாக ஒரு மொழி உருவாக்குவாங்க. அதுதான் லிங்குவா ஃப்ராங்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜான் கில்கிறிஸ்ட்ன்றவன் இந்த மாதிரி அங்கே இருக்கிற பேசக்கூடிய மொழிகளில் வார்த்தையை எடுத்து ஹிந்துஸ்தானி அப்படின்ற ஒரு மொழியை உருவாக்குறான். இந்த ஒரு மொழியை எடுத்து எஜுகேஷன் பிளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் வந்து இம்ப்ளை பண்ணுறான். அப்போது இந்தியா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இவனே வந்து அங்கங்கே இருக்கிற வேர்ட்ஸ், அதாவது இவனுங்க தமிழ் மலையாளம் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுவானுவ, ஆனால் வந்து ஒரு காமனான வேர்டு எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜாக உருவாக்கி அதை வச்சு கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு, ஆட்சி பண்ணுறதுக்கு ஈஸியாச்சு. ஸோ அடுத்தடுத்த தலைமுறை என்ன பண்ணுறாங்க, இந்த படிப்புக்கான விஷயத்துக்கு ஹிந்துஸ்தானி மொழியை மூலமாக படிக்கிறாங்க, சரிங்களா? அதாவது இந்தியன்ஸ் வந்து ஹிந்துஸ்தானி மொழியை படிக்கிறாங்க. இப்போது ஹிந்தி எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். இந்த ஹிந்துஸ்தானி மொழி இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்து அதில் தேவநாகரி ஸ்கிரிப்ட், அதாவது இந்த எழுத்து வடிவம் இருக்குல்ல, ஏதாவது ஒன்று எழுதி மேலே கோடு போடுவாங்களே, அந்த தேவநாகரி ஸ்கிரிப்ட் போட்டா அது ஹிந்தி. யோ என்னையா இது? அதுவே அரபிக் ஸ்கிரிப்ட் போட்டா அது உருது.
ஆனா ரெண்டுமே சேம் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி மூலமா இந்த ஹிந்து முஸ்லீமுக்கு சண்டை வரும்போது என்ன ஆகுது, ஹிந்துஸ்தானில இருந்து பிரிச்ச உருது, ஹிந்தி இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல, கவர்னன்ஸ் லெவல்ல வந்து ஹிந்தி வந்து சன்ஸ்கிருத் வேர்ட்ஸ் வந்து கடன் வாங்கிட்டாங்க. உருது வந்து பாத்தீங்கன்னா பர்ஷியன், அரபிக் வேர்ட்ஸ் வந்து கடன் வாங்கிட்டாங்க. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல பேசுற உருதுவும் இந்தியால பேசுற ஹிந்தியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சரளமா புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு ட்விஸ்ட் அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். இப்போ நான் ஒரு இமேஜ் காட்டுறேன், இந்த இமேஜ் பாருங்க. ஆரஞ்சு கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியோட டைலெக்ட். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்படி பேசுறோம், மெட்ராஸ் ஸ்லாங், மதுரை ஸ்லாங், அப்புறம் வந்து கன்னியாகுமரி ஸ்லாங்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி டைலெக்ட்ஸ். ஆனா அந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ், மலையாளம், தமிழ், கன்னடம், தமிழ், தெலுங்கு அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல் காரணத்துக்காக இதை வந்து ஹிந்தின்னு அவங்க ஆழ் மனசுல நம்ப வச்சிருக்காங்க. இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுவே ஒரு தனி லாங்குவேஜ். இந்த மார்வாடியா இருக்கட்டும், போஜ்பூரியா இருக்கட்டும், மகதியா இருக்கட்டும், அவதியா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான லாங்குவேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிந்தி, அந்த ஹிந்தி திணிப்புனால நசுக்கப்பட்டிருக்கு. இந்த மொழிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெகக்னைஸே பண்ணல. அதாவது இது வெறும் வீட்டுக்குள்ள மட்டும் தான் பேசிப்பாங்க. என்னதான் இந்த திராவிடர்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் தமிழ் தான் சொல்லிட்டு இருந்தாலும் வீட்டுக்கு போய் தெலுங்கு, கன்னடம் பேசுறது இல்லையா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்னதான் ஹிந்தி பேசினாலுமே இவங்க வீட்டுல வந்து வேற ஒரு டைலெக்ட், அதாவது மார்வாடியா இருக்கட்டும், போஜ்பூரி இதுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு அங்கீகாரமே கிடையாது. இப்போ இந்த லாங்குவேஜை ரெகக்னைஸ் பண்ணி அந்த லாங்குவேஜை வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல யூஸ் பண்ணாதான் அதோடைய தேவை இருக்கும். அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளாரே பேசுறது தான், அந்த மாதிரி தான் அந்த மொழி போயிடுச்சு. இப்போ இந்த மொழியில வெறும் அந்த வார்த்தை வடிவம் மட்டும் கிடையாது, இந்த ஹிந்தினால வந்து பாத்தீங்கன்னா எழுத்து வடிவமும் நிறைய அழிஞ்சிருக்கு. இந்த ஹிந்தி ஏன் மெனக்கிட்டு திணிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நாடுன்னு வச்சுக்கீங்களேன், அறிஞர் அண்ணா சொல்ற மாதிரி ஒரு நாடுன்றது ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே மொழி அப்படி இருக்கணும், அதுதான் ஒரு நாடு. ஆனா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணை கண்டம், இதுல வெவ்வேறு நாடு, வெவ்வேறு மொழிகள். அப்படி இருக்கும்போது இந்தியா அப்படின்னு ஒன்னா சேர்க்கணும்னா ஒரு லாங்குவேஜ் தேவை இல்லையா? இப்போ வரலாறு ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரேடியா யாரும் கேப்சர் பண்ணல. ஏன், மௌரியன் எம்பர் அசோகர் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போனாரு. ஆனா என்னால தெற்குல நுழைய முடியல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த காஞ்சிபுரம் அசோக பில்லர்ல வந்து எழுதி வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு சாம்ராஜ்யமும் ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா கேப்சர் பண்ணவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமா யாரு கேப்சர் பண்ணாருன்னா வெள்ளைக்காரன் கேப்சர் பண்ணானா அப்போ வந்து நம்ம எல்லாம் ஒரு காமனான அடிமைன்றதுனால ஒரே நிலப்பரப்புல இருக்கோம், வெள்ளைக்காரனுக்கு அடிமைன்றதுனால நம்ம ஒண்ணு சேர்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இவங்க என்ன பண்றாங்க, ஹிந்தி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் படிக்கும்போது இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட் கம்யூனிகேஷன் வருது, ஒரு யூனிட்டி வருது. அப்போ இந்த ஹிந்தியை தூக்கி நம்ம ஒட்டுமொத்தமா இந்தியாவில் திரிச்சுட்டா நம்ம வந்து எல்லாம் யூனிட்டியா இருக்கலாம், இந்த ஒரு டிஃபரன்ஸ் வராது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு தாட்ல இருக்கிறாங்க. அதை தாண்டி நிறைய அரசியல் உள்குத்து இருக்கு. பட் இதுல வந்து என்னன்னா இந்த விடுதலை 2 படத்துல வர மாதிரிதான். இப்போ ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு சைடு 5 பேர் இருக்காங்க, இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் இருக்காங்க. இப்போ லிவர் நம்ம கையில தான் இருக்கு. இப்போ அந்த 5 பேர் சாவறதுக்கு வந்து நீ அந்த லிவரை புல் பண்ணுவியா, இல்ல வந்து பார்த்தனா அந்த ஒரு ஆள் சாவட்டும்னு சொல்லி விட்டுருவியா? 5 பேருக்கு ஒரு ஆள் எவ்வளவு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வெற்றிமாறன் அழகா ஒரு டைலாக் எழுதுவாரு, அது உங்க அம்மாவா இருந்துச்சுன்னா நீங்க எங்க வாழணும், என்ன சாப்பிடணும், எந்த உடை உடுத்தணும், எந்த சாமியை கும்பிடணும், என்ன மொழி பேசணும்னு வேற ஒருத்தர் தீர்மானிச்சா சரியா தப்புங்கய்யா? அது நம்மளுடைய விருப்பத்தில் தான் இருக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா தமிழ் வந்து உலகத்திலே பழமையான மொழி. அப்படி இருக்கும்போது இவனுங்க வந்தேரி மொழி எடுத்துட்டு இன்னொரு வந்தேரி மொழியோட கலந்து உருவான மொழி எடுத்துட்டு வந்து எல்லாரும் பேசணும், இதான் நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திணிச்சா சும்மா இருப்பாங்களா? சும்மா இருக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஹிந்தி திணிக்கிறன்ற பேர்ல ஃபர்ஸ்ட் வடக்கன்களை ஏமாத்தியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கட்டாயமா ஹிந்தியை கத்துக்கணும், அதை தாண்டி இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்கார மொழி, நம்ம சொந்த மொழியில் நம்ம பேசணும் அப்படின்றதுனால இங்கிலீஷை கைவிட்டுட்டு நம்ம ஹிந்தி யூஸ் பண்ணுவோம், ஒரு லிங்க் லாங்குவேஜா ஹிந்தி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சொல்லும் போது ஒரு புரட்சி வெடிக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 15 வருஷம் இந்த மாதிரி வந்து நம்ம ஹிந்தி இங்கிலீஷும் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் இங்கிலீஷை கம்ப்ளீட்டா ஒழிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து கோவத்துல, அதாவது 1963 வந்து ஒருத்தர் சின்னசாமின்னு ஒருத்தர் டிஎம்கே காரர் தான், அவர் வந்து திருச்சியில வந்து கொளுத்தி உயிரிழந்தாரு. அதை தாண்டி 1964-65 டைம்லாம் எக்கச்சக்கமான 70 மாணவர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ரயட்ஸ்னாலே, ஹிந்தி திணிப்புக்கு போராட்டத்துக்கு அகேன்ஸ்டா அந்த ரயட்ஸ்னால உசுர கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல சம வெறுப்பு. அப்படி இருக்கும்போது இந்த காங்கிரஸ் ஜெயிச்சிட்டு இருந்துச்சு ஆரம்பத்துல. அப்போ எல்லாரும் டிஎம்கேக்கு ஓட்டு போடுறாங்க, காங்கிரஸ் ஃபுல்லா வேனிஸ்ட். லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். உதாரணத்துக்கு பாகிஸ்தான் எடுத்துக்கங்க, பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சுது? அவன் வந்து பெங்காலி பாஷை வந்து பேசுறவன்,
ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா உருதுவை திணிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது உருதுனா ஹிந்தியோட மாறுவேஷம், அந்த மறு வச்ச மாதிரி மாறுவேஷம். அப்படி திணிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவனுங்களே ஆட்சியை தூக்கி போட்டாங்க. அவ்வளோ சென்சிட்டிவான விஷயம். அப்படி இருக்கும்போது இவனுங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி படி, அப்புறம் மும்மொழி கொள்கை கொண்டு வந்தாங்க. அதாவது ஹிந்தியும் படிங்க, இங்கிலீஷும் படிங்க, தமிழும் படிங்க. அப்போ இப்ப நீங்க பாருங்க, வடக்குல இருக்கணும் வெறும் ஹிந்தி இங்கிலீஷ் படிச்சா போதும். ஆனா நம்மளுக்கு 3 லாங்குவேஜ் படிக்கணும். இதுவே ஒரு டிஸ்கிரிமினேஷன் கிடையாதா? ஆக்சுவலி இந்த அளவுக்கு நிலைமை வந்ததுக்கு காரணமே தமிழர்கள் தான். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி வேணா இங்கிலீஷ் வேணும்னு சொல்லிட்டு போராடினாங்க. இல்லைன்னா அதுவும் நக்கு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல இருந்து ஒரு ஸ்கீமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஹிந்தி சான்ஸ்கிரிட் பேரை வச்சுக்கிட்டு அவனுங்க சைலண்டா சாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த இங்கிலீஷை வந்து கம்ப்ளீட்டா தூக்குறேன்னு சொன்னா பாத்தீங்களா? சப்போஸ் அப்படி தூக்கி இருந்தா என்ன பண்ணிருப்பானுங்க? ஸோ இந்த வீடியோவை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வேற ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேஷனல் தமிழா.